என்னைக்குமே நம்முடைய சைவம் உள்பொருளை பத்தி தான் பேசும், இல்பொருளை பத்தி பேசாது. உலகத்துல என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை பத்தி மட்டும்தான் பேசும், இல்லாத பொருளை பத்தி பேசாது. இதுதான் சர்க்காரியவாதம். அப்போ நல்லா கவனிங்க, சிவபெருமான் ஏன் எடுத்து தன் மேல சாம்பலை பூசிக்கிறாருன்னா மீண்டும் உலகத்தை படைக்கிறார் இல்லையா? அப்போ உள்ள பொருள் இருந்து தானே ஒண்ணு படைக்க முடியும். இப்போ ஒண்ணு இல்லைங்க, இந்த புக்கு வந்துருச்சுன்னா இந்த புக் எப்படிங்க வரும்? ஜி பூம்பான புக் வருமா? இதுக்கு என்ன வேணும்? மெட்டீரியல்ஸ். ஒரு மரத்துல இருந்து பேப்பர் தயாரிச்சு பேப்பர் மூலமா தான் ஒரு புத்தகத்தை உருவாக்க முடியும். அப்போ ஒரு பொருள் இல்லாம இது வராது. அது மாதிரி இந்த உலகத்தை இறைவன் ஜி பூம்பான்லாம் படைக்கல, உலகத்தை அழித்து மேல பூசிக்கிட்டான். பாத்தீங்களா? அந்த சாம்பலை நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அந்த சாம்பலை எடுத்து மேல பூசிக்கிட்டார். அது உடனே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சுவாமி ருத்ரதாண்டா ஆடுவார். அப்படி ஆடின உடனே உடம்புல இருக்கிற எல்லா சாம்பலும் கீழே கொட்டின உடனே உலகம் உருவாயிடும். இதுதான் மெட்டீரியல். இந்த உலகத்தை உருவாக்குவதற்கான மெட்டீரியல் எது? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சாம்பல். அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் இறைவன் உலகத்தை உருவாக்குகிறான். இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். உடனே ஒரு கதை வச்சாரு சேக்கலா பெருமான். சென்னையில சிவனேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு பூம்பாவைன்னு ஒரு குழந்தை. அந்த பொண்ணை ஞானசம்பந்தருக்காக வளர்த்துக்கிட்டு வர்றார். அந்த பொண்ணு ஒரு 9 வயசுல செத்து போச்சு. அவர் என்ன பண்ணாரு? ஒரு சட்டியில சாம்பலையும் எலும்பையும் போட்டு மூடி வச்சு பத்திரமா வச்சார். ஞானசம்பந்தர் வந்தார், அவர் கையில கொடுத்தார். ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? அதை கொண்டு போய் நம்ம கபாலீஸ்வர பெருமான் முன்னாடி வச்சு, மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பா வாயினாரு. குழந்தை வந்துருச்சு. 12 வயசு குழந்தையா உயிரோட வந்துச்சு. நல்லா கவனிங்க, எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றினார். கரெக்டா? கரெக்ட் தானே? எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றினார். சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஊழி காலத்துல எலும்பையும் சாம்பலையும் எடுத்து மேல போட்டுக்கிட்டாரு. அதை எடுத்து மீண்டும் நம் போன்ற ஒரு உலகத்தை படைத்து கொடுத்தார். எனவே சிவம் செய்வதை ஞானசம்பந்தர் மூலமாக செய்து காட்டி, எதுவுமே கதை அல்ல, புராணம் அல்ல, தத்துவம் அல்ல, சித்தாந்தம் அல்ல, அத்துணையும் உண்மை என்று இறைவன் நிரூபிப்பார். அப்படி அந்த உண்மையை இறைவன் நிரூபிப்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற கருவிகளுக்கு ஞானசம்பந்தர், நாவரசர், சுந்தரர், மணிவாசகர் என்று பெயர். இவ்வளவு இப்பேற்பட்ட அற்புதத்தை போற போக்குல தோத்திரம் என்ற பெயரால இங்க திருவிளையாடல் புராணமா நம்ம பரஞ்சோதி முனிவர் வச்சிருக்காருங்க. யோசிச்சு பாருங்களேன். இதான இப்படி இப்ப பாருங்க, இந்த பாட்டை இப்ப படிச்சு ஓடிட முடியுமா? இப்ப நான் உங்களுக்கு கதை சுருக்கம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை விரிச்சா